මගේ දෑත් ඔසවා ඔබව නමදින්නෙමි මගේ හදවත පතුලෙන් ඔබේ ගුණ ගයන්නෙමි මගේ දෑත් ඔසවා ඔබව නමදින්නෙමි මගේ හදවත පතුලෙන් ඔබ ගුණ ගයන්නෙමි සමිදේ මේ පස්සේ සමිදේ ඔබ සමාශය මට දැන් දැනෙන බය ඉන්නක්සේ මාතුල පැතිරයයි නිරතුරු ඔබ මාතුල රජ කරයි රජ කරයි රජ කරයි රජ කරයි සමිදේ ඔබ මාතුල රජ කරයි මට රැගෙයි එය දෙන්දෙරේ සමිදේ ඔබ මාතුල පැතිරයයි රජ කරයි රජ කරයි රජුරමය රජ කරයි සමිදේ ඔබ සමිදේ ඔබ මාතුල රජ කරයි මට හැගෙයි සමිදේ ඔබ මාතුල පැතිරයයි Saragaya marahatu Rachula miantu zevelehante Rechaga malahante radiante Rivalana zuvelehante Rachula vianti rahantu Rachugaya vilahanti rahantu Rachula viante Shaya ya ya Yara luviante Rachula vianti rante Ranula viante Mage dෑත් ඔසවා ඔබව නමදින්නෙමි මගේ හදවත පතුලෙන් ඔබේ ගුණ ගයන්නෙමි මගේ දෑත් ඔසවා ඔබව නමදින්නෙමි මගේ හදවත පතුලෙන් ඔබේ ගුණ ගයන්නෙමි සමිදේ ඔබේ ස්පර්ශය මට දැන් දැනෙන බලය ගින්නක්සේ මා තුල පැතිරයයි නිරතුරු ඔබ මා තුල රජ කරයි රජ කරයි සමිදේ ඔබ මා තුල රජ කරයි මට හැගෙයි பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே
அற்புதங்கள் சலம் பிரஹாந்துலஹாந்தே ரிஜிலமே அத்ரோ விஜேலஹாந்தே உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவர் அற்புதங்கள் செய்பவர் நீர் மாத்திரமே அற்புதங்களை செய்கிற தேவன் ராச்சுலமே அந்தேரதியாந்தே உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் சட்டக பிரஹாந்துலமே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ரீட்டேலே ஆண்டே අන්තිම දෑතොසෝබ நீர் 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 ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே උසස් පියාණනි நீர் பெரியவர் நீர் ஒருவரே மாசுட்டு பிரஹாந்தே ரானுலவியாந்தி ரஹாந்தே ரதியாந்தே උම්මයි போல කතා කරන මාතෘකාව நான் பேசுகிற தலைப்பு වලදී කිය යුතු දේ පොරබැදීම් වලදී කිය යුතු දේ போராட்டங்களின் போது சொல்ல வேண்டியவை මොනවාද කතා කරන්න ඕනේ என்ன பேச வேண்டும் කතා කරන එක තව වැදගත් பேசுவது மிக முக்கியம் ඔබ කතා කරන අනුව තමයි සිදු වෙන්නේ நீங்கள் பேசுகிற விதத்திலே தான் நடக்கும் ඊශ්‍රායල් සෙනග இஸ்ரவேல் ஜனங்கள் කානාන් දේශය ළඟටම ආවා கானான் தேசத்தின் அருகிலே வந்தார்கள் ඔවුන්ව මයිමවත් වලාකුලක් ඔවුන්ව මඟ පෙන්නවා அவர்களை ஒரு மகிமையின் மேகம் வழி நடத்தியது එක බලවන්ත දේවදාසෙක් සිටියා ஒரு வல்லமை உள்ள ஊழியன் இருந்தார் ගිනි තැඹක් ඔවුන්ව මඟ පෙන්නවා அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழி ඔවුන් நடத்தியது සාමාන්‍ය කෑම නොවේ කෑවේ அவர்கள் சாதாரணமான உணவல்ல சாப்பிட்டது ස්වර්ගික කෑම දූතයන් කන කෑම කෑවා தூதர்கள் சாப்பிடும் உணவு தான் சாப்பிட்டார்கள் නමුත් ඔවුන් කානාන් දේශ ළඟට ආවම ஆனாலும் அவர்கள் கானான் தேசத்தருகில் வந்தவுடனே 12 දෙනෙක්ව මෝසේ එව්වා මේ රට ගිහිල්ලා බලලා එන්න කියලා. 12 பேரை மோசே அனுப்பினார் இந்த நாட்டை போய் வேவு பார்த்து வரும்படியாக. ඒක මට ප්‍රශ්නයක් තමයි ඇයි මෝසේ එව්වේ කියලා. அது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான் ஏன் மோசே அனுப்பினார் என்று. නමුත් මෝසේ එව්වම மோசே அனுப்பியதும் උන් කියලා බලලා ඇවිල්ලා 10 දෙනෙක් කිව්වා. அவர்கள் போய் வந்து 10 பேர் சொன்னார்கள் ඒ රට හොඳයි. அந்த நாடு நல்லம்தான். නමුත් එතන යෝධයන් ඉන්නවා. ஆனால் அந்த இடத்திலே அரக்கர்கள் இருக்கிறார்கள். හැමතිස්සෙම දැනගන්න අවශ්‍යයි. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அறிய வேண்டியது අපිට කියලා ප්‍රශ්නයක් ආවා. எங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வந்தால் ඒ ප්‍රශ්න විශාල ප්‍රශ්නයක් තමයි අපිට එන්නේ. வரும் என்றால் அது பெரிய பிரச்சனை தான் வரும். පොඩි ප්‍රශ්නයක් අපිට එන්නේ නැහැ. சிறிய பிரச்சனை நமக்கு வராது. අපේ වටන්නව පිණිස යක්ෂයා මෝඩකමින් ඌ ක්‍රියා වෙන්නේ නැහැ. எங்களை வீழ்த்தட்டும்படியாக பிசாசானவன் முட்டாள்தனமாய் கிரியை செய்ய ඌ மாட்டான். පොඩි ප්‍රශ්නයක් එවන්නේ නැහැ. அவன் சிறிய பிரச்சனை அனுப்ப மாட்டான். අල්ලියෙක්ව වටන්න බෑ ඊට මේ ඉරටු වලින් ஒரு பெரும் யானையை வீழ்த்த முடியாது ඉකුචිනා. ஈக்குச்சினால். ඒ වගේ යක්ෂයා දන්නවා. அதே போல பிசாசுக்கு தெரியும். නමුත් ඔබ දැනගන්න අවශ්‍යයි. நீங்கள் அறிய வேண்டும் මේ සියලු දේට වඩා බලවන්ත කෙනෙක් ඔබ තුල සිටිනවා. எல்லா காட்டிலும் வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ප්‍රශ්නය විශාලයි. பிரச்சனை பெரிதுதான். ප්‍රශ්නය මතස විශාලයි. பிரச்சனை எந்நேரமும் பெருசு. මට දැන් තියෙන ප්‍රශ්න මට ලොකු තමයි. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை எனக்கு பெரிதுதான். නමුත් මා තුල ඉන්නව කෙනා ඒ ප්‍රශ්න වල ලොකු කෙනෙක්. ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். නැවත මා කියනවා திரும்ப நான் சொல்கிறேன் කවදාත් අපිට එන ප්‍රශ්න ලොකු පොඩි ප්‍රශ්න නොවේ. ஒருபோதும் நமக்கு வருகிற பிரச்சனை சிறிய பிரச்சனை அல்ல. ප්‍රශ්නවල අපිට අපේ ශක්තියට වඩා බලවන්තයි. அந்த பிரச்சனைகள் நம்முடைய பலத்தை காட்டிலும் பலம் உள்ளது. ඒක ඔබ දැනගෙන හිටියත් இதை நீங்கள் அறிந்திருந்தால் ප්‍රශ්නයක් එන මොහොත ඔබ කැළඹෙන්නේ නැහැ. பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் கலங்குவதில்லை. ඒ නිසා ඊසාල් සෙනග 12 දෙනෙක් උපමෝතේ அந்த 12 இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் பொழுது ඒ ඔත්තුකාරන් දාදනා කිව්වා. அந்த வேவு பார்த்த பக்தர்கள் சொன்னார்கள், அந்த தேசம் நல்லது, නමුත් එතන යෝධයන් ඉන්නවා. அங்கு அரக்கர்கள் இருக்கிறார்கள், අපි මැරෙයි. நாங்கள் மறிப்போம். එවිට සෙනග අඬන්න පටන් ගත්තා. அந்த வேளையிலே ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள். ඇයි අපි මෙතනට ආවේ? ஏன் நாம் இந்த இடத்திலே வந்தோம்?
உபத்திரவம் උන්ගේ බලාපොරොත්තුවක් නැති වුණා. அவர்கள் எதிர்பார்ப்பு ඔවුන් அற்றுப் போயிற்று. කිව්වා, அவர்கள் சொன்னார்கள் මීට වඩා මේ ගිහලා මැරෙන්න වඩා இங்கே போய் மறிப்பதை காட்டிலும் මේ වනාන්තරය අපි මැරුණත් இந்த හොඳයි. வனாந்தரத்திலே மறித்தால் நல்லது. අපි වනාන්තරය මැරුණත් හොඳයි. நாங்கள் வனாந்தரத்திலே மறித்தால் நல்லது. ප්‍රශ්නයක් ආපු මොහොතේ பிரச்சனை ஒன்று வந்த பொழுது උන් කතා කළ වචනය அவர்கள் பேசிய අපි வார்த்தை වනාන්තරය මැරුණත් හොඳයි. நாங்கள் வனாந்தரத்திலே மறித்தால் නමුත් நல்லது. තව දෙන්නෙක් ඇවිල්ලා කිව්වා ஆனால் இன்னும் 2 பேர் வந்து ඒ රට சொன்னார்கள் හොඳයි. அந்த தேசம் நல்லது. ඒ යෝධේ ඉන්න එක ඇත්ත அங்க තමයි. அரக்கர்கள் இருக்கிறார்கள். ප්‍රශ්න ලොකු තමයි. பிரச்சனை பெரிதுதான். නමුත් දෙවියන් වහන්සේ අප සමග ඉන්න නිසා ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் අපිට ලේසියෙන් அதை நாம் லேசாய் අල්ලගන්න පුළුවන්. பிடிக்க முடியும். අරගොල්ලන් කිව්වා அவர்கள் சொன்னார்கள் වනාන්තරය අපි මැරුණොත් හොඳයි. நாங்கள் வனாந்தரத்திலே மறித்தால் நல்லது. දැන් දෙවියන් වහන්සේ කිව්වා இப்பொழுது தேவன் சொல்கிறார் මම මොවුන් මගේ කනට ඇයෙන්ද කියපු විදියට මම උන්ට කරනවා. இவர்கள் என் காது கேட்க சொன்னதின்படி நான் அவர்களுக்கு செய்வேன். ඔවුන් මගේ කනට ඇයෙන්ද කියපු දේ අනුවම උන්ට කරනවා. அவர்கள் என் காது கேட்க சொன்ன விதமாய் அவர்களுக்கு செய்வேன். ඔවුන් ඒ සෙනග හැම කෙනා වනාන්තරේ මැරුණා. அந்த ஜனங்கள் எல்லோரும் வனாந்தரத்திலே மறித்தார்கள். මේ දෙන්න මොනවද කිව්වේ? இந்த 2 பேர் என்ன சொன்னார்கள்? දෙවියන් වහන්සේ අප සමග නිසා தேவன் நம்மோடு අපි இருக்கிறபடினால் ලේසියෙන් අල්ලනවා. நாங்கள் லேசாய் ඒ දෙන්න பிடிக்கலாம். පමණයි அந்த 2 பேர் අවුරුදු 40කින් පස්සේ 40 வருஷத்துக்கு ඕනේ பிறகு දේශය තුල ගියේ. அந்த தேசத்துக்குள்ளே ஏய். போனார்கள். ஏன் ප්‍රශ්නයක් එන මොහොතේ ஒரு பிரச்சனை வரும் பொழுது ඔබ කනට මොන දෙවියන් වහන්සේ කනට ඇයෙන්ද මොනවද කියන්නේ? நீங்கள் தேவனுடைய காது கேட்க என்ன ඔබ சொல்லுகிறீர்கள்? කියන පරිදි තමයි සිදු වෙන්නේ. நீங்கள் சொல்லும் விதமாய் நான் ඒ நடக்கும். නිසා නිතර දැනගන්න எனவே எந்த நேரமும் அறிந்து கொள்ளுங்கள் 50ක් පඩියක් ගන්නව මිනිස්සුගේ ප්‍රශ්න 25ක් නොවේ. 50,000 சம்பளம் எடுக்கிற மனிதனுடைய பிரச்சனை 25,000 அல்ல. ඔහුට 75ක්. அவருக்கு 75,000. ඔහුගේ ප්‍රශ්න ලොකු. அவனுடைய பிரச்சனை அதிகம். නමුත් දෙවියන් වහන්සේ අප තුල ඉන්නවා. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ලෝකේ ඉන්න අයට වඩා අප තුල ඉන්නේ දෙවියන් වහන්සේ උතුම්. உலகத்தில் இருப்பதை காட்டி நம்மோடு ඒ இருக்கிற මනස பெரியவர். තියාගන්න. அந்த மனசை வைத்துக் கொள்ளுங்கள். අද ඔබ මේ දවස් 4 இன்று இந்த 4 நாட்களும் මේ පෙබරවරි 28 වෙනිදා දක්වා இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் ඔබගේ ඉස්සරහා තියෙන ප්‍රශ්න දෙස බලලා ඔබ මොනවද කියන්න ඕනේ? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ඒක එක ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ප්‍රශ්න 10ක් වෙන්න පුළුවන්. 10 பிரச்சனையா இருக்கலாம். හැබැයි හැම ප්‍රශ්නයක්ම ஆனால் எல்லா பிரச்சனையும் පෙබරවරි 28 වෙනිදා රාත්‍රී 12ට කලින් ඒක සම්පූර්ණ ඉවර වේ. பிப்ரவரி 28ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு முன்பதாக எல்லாம் முடிந்துவிடும். right. ඔබ හැම කෙනා දන්න කතන්දර තමයි. நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு கதைதான். පළවෙනි සාමුවෙල් 13 පරිච්ඡේ 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43 ඉඳලා 47 දක්වා 43 இருந்து 47 வரைக்கும் ගෝලියත් කියන මිනිහෙක් යෝධෙක් ආවා. கோலியாத் என்கிற ஒரு அரக்கன் வந்தான் ඊශ්‍රායල් සෙනගට විරුද්ධව. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக. දවස් 40ක් ඇවිල්ලා 40 நாட்களும் வந்து සමහර අය කියනවා අඩි 9ක් ஒரு சிலர் 10ක්. சொல்கிறார்கள் 9-10 அடி என்று. නමුත් ඔය අවුස මිනිහෙක්. ஆனாலும் அவன் உயர்ந்த ஒரு ඔව් மனிதன். කෑ ගන්නවා. அவன் கத்துகிறான், නුඹලගේ කෙනෙක් මාත් එක්ක යුද්ධ කරන්න එන්න. உங்களில் ஒருவன் என்னோடு யுத்தம் තනි பண்ண තනි வேண்டும். යුද්ධ කරමු. தனித்தனிமாய் யுத்தம் මම பண்ணுவோம். නුඹලාව මරනවා. நான் உங்களை கொண்டு මම போடுவேன். ආකාශයේ පක්ෂින්ට උඹලාව කෑමක් කැටිට දෙනවා කියලා. உங்களை ஆகாத்தின் பறவைகளுக்கு நான் உணவாய் கொடுப்பேன். ඔහුගේ උස විශාලයි. அவனுடைய உயரம் பெரிது. ඌගාව තිබුණා පලිය. அவனிடத்தில் இந்த கேடயம், ඌගාව තිබුණා ඊතල. அவனிடத்தில் இருந்த ஈட்டி, ඌගාව තිබුණා කඩුව. அவனிடத்தில் பட்டயம் இருந்தது. හැම දෙයක්ම විශාලයි. எல்லாமே பெரிது. දැනගන්න. அறிந்து கொள்ளுங்கள். මේ චර්ච් එකේ ඉන්න පාස්ටර් வால்ටර්ට இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் வால்டருக்கு පොඩි ප්‍රශ්නයක් නැහැ. சின்ன பிரச்சனை வராது, එන්නේ ලොකු ප්‍රශ්න. வருவது பெரிய பிரச்சனை. ඒක ඔබ දැනගන්න நீங்கள் அதை අවශ්‍යයි. அறிய வேண்டும். ඔබටත් එන්නේ ලොකු ප්‍රශ්න තමයි. உங்களுக்கு வருவது பெரிய කවුද பிரச்சனை. එන්න? யாராவது வாருங்கள். මනුෂ්‍යයන් மனிதர்கள் ප්‍රශ්න දෙස බලලා பிரச்சனையை கண்டு பயந்து බය වෙන්න පටන් ගත්තා. அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். කවුරුත් ඉස්සරහට ගියේ නැහැ. யாருமே முன்னால் வரவில்லை. නමුත් ஆனால் දාවිද් කියන කෙනා ගියා. தாவீது என்பவன் போனான். 43 වචනේ කියනවා 43வது வசனம் சொல்லுகிறது, ගෝලියාත් අහනවා கோலியாத் கேட்கிறான், නුඹ සැරෑටිය සමගින්ද මම බල්ලෙක්ද? நீ கோலோடு வருவதற்கு நான் என்ன நாயா? මම නුඹ අද කායලි කපලා ආකාශයේ පක්ෂින්ට කෑමක් ඇඩ දෙනවා. நான் உன்னை இன்று துண்டு துண்டாய் வெட்டு ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாய் கொடுப்பேன். නල කවණින්ග முதல் அவதானியம் කරන්න. ප්‍රශ්නகள் පෙරසු මාදිතම් වරුම්. ප්‍රශ්න ලොකු වගේ තමයි එන්නේ. අද பேச்சுக்களும் பெருசா தான் வரும். ඒකෙදි පාවිච්චි කරන වචන
ප්‍රශ්න පවා ලොකුවට அந்த තමයි එන්නේ. பிரச்சனையினால் வர சேதங்களும் எங்களுக்கு பெருசு மாதிரி தான் தென்படும். ඒ ප්‍රශ්න වල එන්නා වූ විනාශයන් ලොකුවට තමයි පේන්නේ. ஆனா தாவீது சொல்றான் එනමුත් දාවිද් කියනවා 45ஆம் வசனத்துல 47 වෙනි වචනයේදී நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு நீ கேடகத்தோடு என்னிடத்தில் வரலாம். ඔබ දුන්න සමගද පලිය සමගද ඊතල සමගද එන්න පුළුවන්. உனக்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு. ඔබට උඟා ආයුධ තිබෙනවා. நீ இதோடு என்னோட எண்ணத்தில் வரலாம். ඔබ ඒක සමග මාත් එක්ක එන්න පුළුවන්. நானும் ඒ නමුත් මමද நீ நிந்தித்த ඔබ නින්දා කරනවා. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். ඉස්රායල්ගේ සේනාවරුන්ගේ දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් පැමිණෙනවා. அவருடைய பேச்ச பாருங்க. ඔබේ කතාව බලන්න. அவருடைய பேச்ச ඔබේ பாருங்க. කතාව බලන්න. கடவுளின் நாமத்தில் இருக்கிறேன். මම දෙවියන් වහන්සේගේ அவருடைய නාමයෙන් நாமத்துக்கு முன்பாக එතුමාගේ නාමයේ ඉදිරියේ எல்லா முழங்கால்களும் மடங்கித்தான் ஆக வேண்டும். සියලු දන නමෙන්න වලන් පටන් ගන්නවා. அவருடைய நாமத்துக்கு முன்பாக එතුමාගේ නාමයේ எல்லா சுத்தாவிகளும் ஓடித்தான் ஆக வேண்டும். අසුද ආත්ම දුවන්නට යුතුයි. அந்த நாமத்துக்கு முன்பாக ඒ නාමයට ඉදිරියේ எந்த வியாதியானாலும் சுகமாகிதான் ஆக வேண்டும். ඕනම රෝගයක් සුව වෙනවා. நான் பிரச்சனை பார்த்த உடனே අපි ප්‍රශ්නේ දැකපු එක இயேசுவின் நாமத்தினாலே වහන්සේගේ නාමයෙන් அப்படி நான் போகும் பொழுது ඒ මම යන எனக்கு විදිහට தெரியும் මට දන්නවා ஒரு வல்லமை உண்டு. යම් බලයක් நீ තිබෙනවා. எப்பயும் அறிந்துக்கோ, ඔබ ඒ දැනගන්න எந்த பிரச்சனை வந்தாலும் ඔබට ප්‍රශ්න அவருடைய நாமத்துக்கு முன்பாக වාගේ නාමයේ ඉදිරියේ எந்த சக்தி நிற்காது. කිසිම බලයක් ඉන්න அந்த බෑ. நம்பிக்கை வேண்டும். ඒ ඇදහිල්ල අවශ්‍යයි. அவர் மேல ஒரு நம்பிக்கை. එතුමා කරේ විශ්වාසය. இந்த பிரச்சனைக்கு முன்பாக நீ சொல்லணும், ඒ ප්‍රශ්නේ ඉදිරියේ ඔබ කියන්න நான் ඕනේ கடவுளை நாமத்துல. මම දෙවියන් වහන්සේගේ නාමයෙන්. ஒருவர் எனக்கு சொன்ன எக்கனிங் மடக்கிவா ஒருவர் எனக்கு சொன்னார், பாஸ்டர் මේ වගේ ප්‍රශ්නයක් වෙනවා. பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, මේ වගේ ප්‍රශ්නයක් එනවා. இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. මම කිව්වා ඉතින් ඒක ලොකු මාළුගේ ප්‍රශ්නයක් නෙවෙයි. நான் சொன்னேன் அது ஒரு பெரிய பிரச்சனை අද இல்லை. රෑ කියලා යේසුස්ගේ නාම කියලා තන ගැව්වම ඊට පාන්දරේ ප්‍රශ්න නැහැ. இந்த ராத்திரியில இயேசுவின் நாமத்தில் என்று நீங்கள் முழங்காலிடும் பொழுது நாளை காலை அந்த பிரச்சனையே இல்லை. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, හැම දෙයට වඩා බලවන්ත ආයුධයක් උන්වහන්සේගේ නාමය. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பலத்த ஆயுதம் என்றால் அது அவருடைய நாமம். அந்த நம்பிக்கை வர வேண்டும். ඒ ඇදහිල්ලෙන් අවශ්‍යයි. அந்த நம்பிக்கை ඒ ඇදහිල්ල அவர் பேரை கேட்டாலே, එතුමාගේ නාමය අසපු විගස, அவருடைய பேரை சொன்னாலே, එතුමාගේ නාමය කිව්ව විගස, அவருடைய நாமத்தை சொன்னாலே එතුමාගේ නාමය කිව්වම நான் அந்த இடத்துக்கு வருவேன் என்று சொன்னவர் ஆமா, அங்கு வருவார். මම ඒ ස්ථානයේ දිනමක් කියපු දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් පැමිණෙයි. என் பிரச்சனை பெருசு, මාගේ ප්‍රශ්න ලොකුයි. ஆனா அவருடைய பேர் එතුමාගේ නාමය. தாவீது பேசுறது தப்பாங்க. දාවීද් කතා කරන විලාසය බලන්න. நான் உனக்கிட்ட வாகுது அவருடைய நாமத்தினால, මම ඔබ වෙත එන්නේ එතුමාගේ என் නාමයෙන්. படிப்பினால அல்ல, මාගේ ඉගැන්වීමෙන් என் නෙවෙයි. பலத்தினாலும் அல்ல, මාගේ බලයෙන්වත් නෙවෙයි. அவருடைய நாமத்தினால. එතුමාගේ නාමයෙන් எந்த பிரச்சனை இருந்தாலும் කුමන ප්‍රශ්න වුණත් හරි அவர் சொல்லுறாரு, එතුමා කියනවා என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும், மாகி எதை கேட்டாலும் මාගේ නාමයෙන් කුමන දෙයක් ඉල්ලුවත් හරි. பிரதம කියනවා அவன் முதலாவதாய் சொல்லுகிறான், මම එන්නේ දෙවියන් වහන්සේගේ. நான் வருவது தேவனுடைய நாமத்தில். දෙවියන් වහන්සේගෙන් එනවා. நான் தேவனாலே வருகிறேன். නාමය කිව්වත් උන්වහන්සේ, நாமம் என்றால் அவரே, அவர். அவர். එනිසා ඔබ දැනගන්න, எனவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ප්‍රථම ප්‍රශ්නකම් උන්වහන්සේව දැනගන්න. උන්වහන්සේ ඉන්නවා කියලා දැනගන්න. முதலாவது ஒரு பிரச்சனை வந்ததும் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். දෙක இரண்டாவது 46 වචනේ කියනවා 46வது வசனம் சொல்லுகிறது, අත දින இன்றைய நாளில் ස්වාමීන් වහන්සේ නුඹව මගේ දෑතට දෙයි. தேவன் உன்னை என் கைக்கு கொடுப்பார். ඇදහිල්ලෙන් කතා කළා. விசுவாசத்தை பேசினார். මේ ප්‍රශ්න අද ඉවර වෙයි. இந்த பிரச்சனை நீங்க අද මේ ප්‍රශ්නේ ඉවර වෙයි. இன்று இந்த பிரச்சனை முடிந்து මේ 28 වෙනිදා කලින් ඔබගේ විශාල ප්‍රශ්න එක ඉවර වෙයි. இந்த 28ஆம் தேதிக்கு முன்பதாக உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். හalleluya. ஹalleluya. ඔබට කොච්චරක් මුදල් අවශ්‍යද? உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, ඒක ලොකු දෙයක් වෙන්න அது පුළුවන්. பெரிதா இருக்கலாம். උන්වහන්සේගේ නාමයෙන් මම ඉන්නේ. அவருடைய நாமத்தில் நான் இருக்கிறேன், උන්වහන්සේගේ නාමයෙන් මම ඉන්නේ. அவருடைய நாமத்தினாலே நான் நிற்கிறேன். මට ඒදී අද ලැබෙයි. அது இன்று எனக்கு கிடைக்கும். දෙවියන් වහන්සේ අද මගේ අතට දෙයි. தேவன் இன்று அதை எனக்கு கைக்கு கொடுப்பார். ඇදහිල්ල කතා කරනවා. அவன் விசுவாசத்தை பேசுகிறான், ඌ ප්‍රකාශ කරනවා. அவன் அறிக்கை අද இடுகிறான், මම නුඹව මරලා நான் இன்று உன்னை கொன்று නුඹගේ බෙල්ලෙන් උඹගේ ඔළුව ඉවත් කරලා உன்னுடைய சரீரத்திலிருந்து தலையை எடுத்து උඹගේ ශරීරය உன்னுடைய சரீரத்தை මම ආකාශේ පක්ෂින්ට දෙනවා. நான் ஆகாயத்தின் பட்சிகளுக்கு கொடுப்பேன். හalleluya. ஹalleluya. 47
47. ස්වාමීන් වහන්සේ කඩුවෙන් ඊතලෙන් ගලවන්නව තැනත නොවේ. தேவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடு நம்மை ரட்சிக்கிறவர் அல்ல. කවදාත් මට මේක නැහැ කියලා මම පැරදෙන්නේ නැහැ. ஒரு நாளும் எனக்கு இது இல்லை என்பதற்காக நான் தோல்வி அடைவதில்லை. හලෙලූයා. ஹalleluya. අරයා ගාව තියෙන එක මා ගාව නැහැ. அவரிடத்தில் இருப்பது என்னிடத்தில் இல்லை. ඒ නිසා මම පැරදෙන්නේ නැහැ. எனவே நான் தோற்பதில்லை. මම දිනන්නේ நான் வெற்றி பெறுவது ඊතලෙන් කඩුවෙන් නොවේ. பட்டயத்தோடும் මම ஈட்டியோடும் அல்ல. දිනන්නේ මුදල් වලින් නොවේ. நான் ஜெயம் கொள்வது பணத்தினாலே அல்ல. මම දිනන්නේ උන්වහන්සේගෙන්. நான் வெற்றி பெறுவது அவராலே. මට එයා වගේ කතා කරන්න දන්නේ නැහැ. நான் அவரைப் போல பேச தெரியாது. ඌ වගේ මට ක්‍රියා කරන්න දන්නේ නැහැ. அவரைப் போல கிரிகை செய்ய මට தெரியாது. එයා වගේ බිස්නස් නොලෙජ් එකක් නැහැ. இவரைப் போல எனக்கு பிசினஸ் நாலேஜ் இல்லை. නමුත් ஆனாலும் මම දිනන්නේ දෙවියන් වහන්සේගෙන්. நான் வெற்றி பெறுவது தேவனாலே. එයාගේ ඇදහිල්ල බැලුවද? அவருடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? තමයි තා වැදගත්. அது மிக முக்கியம். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களுக்குள்ள வரணும். உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றியும் அது கடவுளால மட்டும்தான். මේ රාත්‍රී කාලයේදී ඔබ වෙත එන්නට අවශ්‍ය ඔබගේ ජීවිතයේ තිබෙනා වූ සියලු ජයග්‍රහණය ඒ එතුමා මතයි. ஒன்றுமே இல்லாதவனை කිසිම දෙයක් නොමැති කෙනාව அவரால் உயர்த்தி வைக்க முடியும். එතුමාට පුළුවන් උසස් කරන්නට. நீ விழுந்தது மிக ஆழமா இருக்கலாம். ඔබ වැටුණා වූ ස්ථානයේ විශාල ගැඹුරු තැනක් වෙන්න පුළුවන්. நீ ஒரே நாள் கீழே விழலாம். அப்படின்னா நான் சொல்றேன், ஒரே நாள் உன்னால கீழே விழ முடியும்னா ஒரே நாள் கர்த்தரால் உன்னை உயர்த்தவும் முடியும். ඔබ එකම දවසෙන් වැටෙන්න පුළුවන්. අද මම කියන්නම්. ඔබ එකම දවසෙන් වැටෙනවා නම් දෙවියන් වහන්සේට පුළුවන් එකම දවසින් ඔබ උසස් කරන්නට. ஹalleluya. Right. நீங்க சொல்ல வேண்டியது ඔබ කියන්න ඕනේ ප්‍රශ්න වෙලාවේ நீங்கள் பிரச்சனை நேரம் சொல்ல வேண்டியது මේ වචනයි. இந்த வார்த்தை தான். 47 47 යුද්ධය ස්වාමීන් වහන්සේගේය. இந்த யுத்தம் கர்த்தருடையது. මේ යුද්ධය இந்த யுத்தம் ස්වාමීන් වහන්සේගේ. கர்த்தருடையது. සද්දෙන්ද? சத்தமாய் சொல்லுங்க. මේ යුද්ධය இந்த யுத்தம் ස්වාමීන් වහන්සේගේ. கர்த்தருடையது. මේ යුද්ධය இந்த யுத்தம் ස්වාමීන් වහන්සේගේ. கர்த்தருடையது. මේ ණය ප්‍රශ්න இந்த கடன் பிரச்சனை මම නොවේ. நான் அல்ல. ඒක දෙවියන් වහන්සේගේ. அது ඒ தேவனுடையது. ප්‍රශ්නය දෙවියන් இந்த වහන්සේගේ. பிரச்சனை தேவனுடையது. අද මම ඔබ දැනගන්න ඕනේ මේක இன்று තමයි. நீங்கள் அறிய வேண்டியது இதுதான். ඔබ යම්කිසි ප්‍රශ්නයක් ඔබගේ ඔළුවට ගත්තත් අන්න එතන වැරදි. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்கள் தலைக்கெடுத்தால் அங்கேதான் நீங்கள் தவறுகிறீர்கள். God මේ ප්‍රශ්නයක් කියනවා මේක වාගේ. தேவனே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது உம்முடையது. මේ යුද්ධය ස්වාමීන් වහන්සේගේ. இந்த யுத்தம் கர்த்தருடையது. එයා කියන එතන බලන්න. இந்த இடத்துல சொல்கிறார் கவனியுங்கள். යුද්ධය ස්වාමීන් වහන්සේගේය. யுத்தம் கர்த்தருடையது. උන්වහන්සේද නුඹලා අප අතට පාවා දෙනසේකයි පෙලිස්තියනේ කීවේය. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று பெலிஸ்தியருக்கு சொன்னார். මේ ප්‍රශ්න දෙවියන් වහන්සේගේ. இந்த பிரச்சனை தேவனுடையது. මේකේ විසඳුම දෙවියන් වහන්සේ මට ලබා දෙයි. இதற்குரிய பதிலை தேவன் எனக்கு தருவார். සිම්පල්. இது சாதாரணமானது. මේ යුද්ධය දෙවියන් වහන්සේගේ. இந்த யுத்தம் கர்த்தருடையது. හැම කෙනාම ආවල්. எல்லோரும் கவனியுங்கள். හොඳට උගදන්න මා බලන්න. நன்றாக கவனியுங்கள் போதுகிறேன். මේ යුද්ධය இந்த யுத்தம் දෙවියන් වහන්සේගේ. கர்த்தருடையது. ඒකේ අතපත ගන්න එපා. அதிலே எதையும் கை போட வேண்டாம். දසෙන් කොටස தசம பாகம் ස්වාමීන් වහන්සේගේ. கர்த்தருடையது. ඒකේ අත ගන්න එක. அதிலே கை போட வேண்டாம். ඒ වගේ තමයි அதே போலதான் ඒ ප්‍රශ්නේ ඔබ අත දාන්න එපා. இந்த பிரச்சனையிலும் நீங்கள் கை போட வேண்டாம். ප්‍රශ්නේ දෙවියන් වහන්සේ දෙන්න. பிரச்சனையில தேவனை நினையுங்கள். දේවனுக்கு கொடுங்க. ප්‍රශ්නේ දෙවියන් වහන්සේ හරියට උන්වහන්සේ සෙටල් කරයි, උන්වහන්සේකට ෆික්ස් කරයි. தேவன் அந்த பிரச்சனையை சரியாக செட்டில் பண்ணி அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுவார். එනිසා ඒක ඔබගේ නොවේ. எனவே அது உங்களுடையதல்ல. දාවිද් කියනවා தாவீது சொல்லுகிறான், යුද්ධය මගේ නොවේ. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, මේක දෙවියන් වහන්සේගේ. அது கர்த்தருடையது. ඔබ අහන්න පුළුවන් පාස්ටර් நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் මේක දාවිද්ගේ යුද්ධය නැත්තම් இது தாவீது யுத்தம் இல்லாவிட்டால் එහෙනම් ඇයි அப்படி என்றால் ஏன் දාවිද් යුද්ධෙට ගියේ? ஏன் தாவீது யுத்தத்துக்கு சென்றான்? මම ඔබගේ අහන්න කැමති நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், දාවිද් යුද්ධෙට ගියාද? தாவீது யுத்தத்துக்கு போனானா? යුද්ධ ආයුධවල දැම්මද? யுத்த ஆயுதங்களை போட்டானா? නෑ. இல்லை.
කඩුවක් ගෙනිච්චද? ஒரு பட்டயத்தை கொண்டு போனானா? නෑ. இல்லை. ඌ එන්නේරා அவன் ஒரு மேய்ப்பன். එන්නේරා වගේ ඌ ගියා. அவன் மேய்ப்பனைப் போலவே போனான். ඌ බල්ලෙක්ව දැක්කත් සිංහෙක්ව දැක්කත් කොහමද ගහන්නේ? ඒ වගේ ගල කැරකුවා විතරයි. ஒரு நாயையோ ஒரு சிங்கத்தை அடித்தால் எப்படி அடிப்பானோ அதே போல ஒரு கல்லை அவன் எடுத்தான். එයා යුද්ධය උදෙසා පුහුණුන්නේ නෑ. அவன் யுத்தத்துக்காக பயிற்சி பெறவில்லை. යුද්ධය උදෙසා රාත්‍රී කල්පනා කෙරුවේ නෑ. இந்த யுத்தத்துக்காக இரவு பூராய் அவன் யோசிக்கவில்லை. මේ යුද්ධය දෙවියන් වහන්සේ. இந்த யுத்தம் கர்த்தருடையது. මට ප්‍රශ්නයක් තියෙනවා. எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு. මේ ප්‍රශ්නේ මම God මේක ඔබගේ මේකේ විසඳුම මට මගේ අතට ලැබෙයි. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. கர்த்தாவே, இந்த யுத்தம் உம்முடையது, உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன். இதுக்குரிய பதில் எனக்கு வந்துவிடும். 28 වෙනිදාට කලින් 28ஆம் தேதிக்கு முன்பு උගද්දනගේ පවුල් වල அநேகருடைய குடும்பத்திலே දෙවියන් වහන්සේ කරනවා. தேவன் அந்த இடத்தில் வரப்போகிறார். රාට இரவிலே නිදාගන්න පුරුදු වෙන්න. நித்திரை கொள்ள பழகுங்கள். කල්පනා කරන්න එපා. யோசிக்க வேண்டாம். මේක කොහොමද කරන්නේ මේක කොහොමද කරන්නේ කියලා. இது எப்படி இது இப்படி செய்வதென்று. මේ චර්ච් එක இந்த சர்ச் ඒක දෙවියන් වහන්සේගේ. அது தேவனுடையது. උන්වහන්සේ බලාගන්න. அவர் பார்த்துக் கொள்வார். ආමේන්. ஆமென். මේ චර්ච් එකට අවශ්‍ය ඉඩම ඒක දෙවියන් වහන්සේ. இந்த சர்ச்சுக்கு அவசியமான இடம் அது தேவனுக்குரியது. ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේගේ නිවස දෙවියන් වහන්සේ මාපාකට දාන්නේ නැහැ. தேவனுடைய வீட்டை அவர் நடு ரோட்டுக்கு போட மாட்டார். ඒ වගේ තමයි. அதே போலதான் හැම දෙයක්ම උන්වහන්සේට බාර දෙන්න. எல்லாமே அவருக்கு ஒப்பு கொடுங்க. කත්තර මෙලුන් භාගත්තේ வைத்து விட. தேவியான் வாசிப்பிட்டு ஒப்பு பாரத்தவான் භාගத்தப்பட்ட පාම් සුමක එල්ල කියන இடத்தில் பாருங்க. வேதவினாව වරුසලන අවසියලදී මාවිත. Hallelujah. ஹalleluya. அவ கையில கொடுத்துருங்க. එතුමාගේ දාතර දෙන්න. ஒரு அற்புதம் நடக்கும். යම් ආස්කමක් ஒரு அற்புதம் நடக்கும். යම් ආස්කමක් සිදු වෙයි. கடவுள கையில கொடுத்தா දෙවියන් වහන්සේගේ දාතර දුන්නා. எதுவும் மிஸ் ஆகாது. කිසිම දෙයක් ஒரே ஒரு கல்லு தான். එකම එක ගලයි. ஒரே ஒரு கல்லு தான். එකම ගලයි. கோலியாத் விழுந்தான். ගෝලියත් වැටුණා. என்ன தாவீது சொன்னான்? කුමනද දාවිත් කිව්වද? உன் கழுத்துல இருந்து தலைய வேறா பிரிப்பேன். ඔබගේ බෙල්ලෙන් ඔළුව ඉස්ස වෙන් කරනවා. நடந்துச்சு. සිදු වුණා. ஆமென். ආමෙන්. துண்டு துண்டா வெட்டுனா කෑලි කෑලි වලට කැපුවා. ஆகாது பறவைகள் சாப்பிட்டுச்சு. ආසේ පක්ෂින් කෑවා. கடவுள் அன்றைக்கே ஜெயத்தை கொடுத்தாங்க. ඉතාම දෙවියන් වහන්සේ ජය நீங்க வாய் திறந்து சொல்ல வேண்டும். ඔබ මුඛේ විවෘත කළ இந்த කියන්න. 28ஆம் தேதிக்குள்ள මේ 28 ඉස්සල්ලා இந்த பிரச்சனை මේ ප්‍රශ්නය அது எப்படி நடக்கும்? ඒ කොහොමද වෙන්නේ? அது உங்க கையில பணம் இருக்குதா? ඔබගේ දෑතේ මුදල් තිබෙනවද? நடக்க வாய்ப்பு இருக்குதா? සිදුවන්නට අවස්ථාවක් அதை நீங்க තිබෙනවද? பார்க்க முடியாது. ඒක ඔබ බලන්න එපා. ஏன்னா මන්ද இது உங்களோட இல்ல, அது அவருடையது. මේක ඔබේ නෙවෙයි, මේක එතුමාගේ. ஆமென். ආමෙන්. அந்த அற்புதம் நடக்க போகுது. ඒ ආස්කම සිදු වෙයි. கடைசி ஒன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். අවසාන කොට දෙයක් කියලා මම යාඥා කරන්නම්. யோசபாத் என்னும் ராஜா தான். යෝසපාත් කියලා රජෙක් හිටියා. முதல்ல வாய்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. කියන්න ඉස්සලාම මේ යුද්ධය දෙවියන් වහන්සේගේ. யுத்திய சுவாமின் வாசகே. යුද්ධම් කර්තරුடையது. ஆமென். ආමෙන්. யோசபாத் ராஜா யோசபாத் ராஜா ඌට විරුද්ධව රටවල් 3ක් යුද්ධ කරනවා. 3 நாடுகள் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். මූදේ වැලි වගේ. கடலின் மணலத்தனையாய். දෙවනි ලේකම් 2 நாளாகமும் 12 කියනවා 20:12 அவன் சொல்லுகிறான், මේ සෙනඟට විරුද්ධ මේ විශාල සෙනඟට විරුද්ධව இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பதாக අපට සිටින්ට බලයක් නැහැ. நிற்பதற்கு நமக்கு திராணி இல்லை, බැලනිල්ලයි. பலன் இல்லை. ස්වාමීන් වහන්සේ අපිට බලයක් නැහැ. கர்த்தாவே, நமக்கு பலன் இல்லை. මේ ප්‍රශ්න විසඳන්න අපි ගාව සල්ලි නැහැ. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம் கையிலே பணம் இல்லை. ඔබ පිළිගන්න අවශ්‍යයි. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ප්‍රශ්නයක් ආවම ஒரு பிரச்சனை ඔබ வந்ததும் පිළිගන්න நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். මේ ප්‍රශ්නය මට විසඳන්න බෑ. இந்த பிரச்சனைக்கு எனக்கு பதில் கொடுக்க මට முடியாது, ජය ගන්න බෑ. எனக்கு வெற்றி பெற முடியாது. ஆமென். ஆமென். ඒක ඔබ පිළිගන්න අවශ්‍යයි. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். මටත් විශාල මුදල් අවශ්‍යතා තිබුණා. எனக்கும் அதிகமான பண தேவைகள் இருந்தது. අවුරුදු දෙකක් ගිය අතර ඒක විසඳන්න මට බෑ. 2 வருடம் சென்றிருந்தாலும் கூட அதை தீர்க்க என்னால் முடியாது. ස්වාමීනි මේක ඔබටයි දෙන්නේ. ஆண்டவரே, இது உம் கைக்கே கொடுக்கிறேன். එවිට அப்பொழுது ඔව් එහෙම කියපු ගාම அவன் அப்படி சொன்னதும், දැන් ඔබ එහෙම නොකියනවා නම් நீங்கள் அப்படி சொல்லாமல் இருந்தால், ඔබ ඔළුව කල්පනා කරනවා නම් நீங்களே யோசிப்பீர்கள் என்றால், ඔබ මොනවද try කරනවා. நீங்கள் ஏதோ முயற்சிக்கிறீர்கள். දෙවියන්වහන්සේ කියයි ඔබ try කරපන් කියලා. ஆண்டவரே சொல்லுவார், நீ முயற்சி என்று.
ප්‍රශ්නය කල්පනා කරන්න එපා. பிரச்சனையை யோசிக்க வேண்டாம். ප්‍රශ්න ඔලුවට ගන්න එපා. பிரச்சனையை தலைக்கு எடுக்கவும் வேண்டாம். ප්‍රශ්නය ලොකු තමයි. பிரச்சனை பெரிதுதான். මේ පර්වතය දෙස බලන්න. இந்த பர்வதத்தை நோக்கி பாருங்கள். නුඹ අණ කරන්න අවශ්‍යයි. நீங்கள் கட்டளையிட வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ගලකට නොයි කිව්වේ. தேவன் ஒரு கல்லுக்கல்ல சொன்னது පර්වතයට. பர்வதத்துக்கு ප්‍රශ්නවල ලොකු තමයි. பிரச்சனைகள் பெரிது. කියනවා. அவன் சொல்லுகிறான் අපිට වඩා මේ ප්‍රශ්න ලොකු. எங்களை காட்டிலும் இந்த பிரச்சனை அதிகம். බලය නෑ. எங்களுக்கு பலன் இல்லை. එවිට අනාගතවත් දුකනේ කැවිලා කියනවා. அந்த வேளையில் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், කොයි මොහොතේ ඔබට බලය නෑ කියලා කියනවද? ඒ මොහොත දෙවියන්ස කතා කරයි. எந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அந்த நேரத்திலே தாமே தேவன் රජාට பேசுவார். ඇවිල්ලා කියනවා. ஒரு රජාට ඇවිල්ලා කියනවා. ராஜாவுக்கு வந்து சொல்லுகிறான், යුදා සෙනගට ඇවිල්ලා කියනවා. யூதா ஜனங்களுக்கு வந்து சொல்லுகிறான். දෙකලේකම් 20:15. 2 நாளாகமும் 20:15. ඔව් කතා කොට සියලු යුදවරුනි යෙරුසලේම් වැසියනි යෝසබත් රජතුමනි ඇහුම්කන් දියල්ල ස්වාමින් වහන්සේ නුඹලාට මෙසේ කියනසේක. සිංහලෙන් தமிழ சகல யூதா கோத்திரத்தாலே எருசலேம் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். මාත් සමුගයා නිසා බය නොවල්ලා இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்படாதீர்கள், නොකැළඹෙන්න. கலங்காமலும் இருங்கள். බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம், කැළඹෙන්න එපා. கலங்க வேண்டாம். මක් නිසාද? ஏனென்றால் මේ යුද්ධය இந்த யுத்தம் නුඹලාගේ නොව இது මේක දෙවියන් වහන්සේගේ. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ඔබ බය වෙන්න එපා. நீங்கள் பயப்பட வேண்டாம், අයිකොත් මේ ප්‍රශ්න ඔබගේ නොවේ. ஏனென்றால் இந்த பிரச்சனை ඔබ உங்களுடையதல்ல. කැළඹෙන්න එපා. நீங்கள் கலங்க வேண்டாம். හalleluya. ஹalleluya. අල්ලපු ගෙදර මනුස්සයර ලක්ෂයක් ඕනලු. அடுத்த வீட்டு மனுஷனுக்கு 1,00,000 தேவையாம். අද රාය පැකින් ඕනලු. இன்னும் ஒரு மணித்தியாலத்தில் வேண்டும். ඔබ වාඩි වෙලා நீங்கள் அமர்ந்திருந்து ලක්ෂයක් ඕනේ. 1,00,000 தேவையே කොහොමද කරන්නේ? எப்படி செய்வது? ඔබ කල්පනා කරනවද? நீங்கள் யோசிக்கிறீர்களா? இல்லை, මේක ඔබගේ නොවේ. இது உங்களுடையதல்ல, මේක වාගේ ප්‍රශ්න නොවේ. இது உங்கள் பிரச்சனை அல்ல. මේ ගැන ඔයා කල්පනා කරන්න එපා. இதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். රජාට කියනවා. ராஜாவுக்கு சொல்லுங்கள், රජා ராஜாவே ඔයා බය වෙන්න එපා. நீங்கள் பயப்படாதீர்கள். ඇයි? ஏன்? කොහොමද මම බය වෙන්නේ නැතු වෙන්නේ? எப்படி நான் பயப்படாமல் මෙච්චර இருப்பது? සෙනගක් ඇවිල්ලා ඉන්නවා. இவ்வளவு ஜனம் வந்து කොහොමද இருக்கிறார்கள். කැළඹෙන්නේ නැතු වෙන්නේ? எப்படி கலங்காமல் இருப்பது? රජතුමනි. இல்லை ராஜாவே, මේක වාගේ නෙවෙයි යුද්ධය. இது உங்கள் யுத்தம் அல்ல. මේ යුද්ධය ස්වාමීන් වහන්සේ. இந்த யுத்தம் தேவனுடையது. මේක ස්වාමීන් වහන්සේගේ. இது தேவனுடையது. ඒ නිසා යෝසබාත් எனவே யோசபா යුද්ධ කරන්න ගියේ නැහැ. யுத்தம் பண்ண போகவில்லை. ඔව් මොනවද කළේ? அவன் என்ன செய்தான்? මියුසික් ටීම් එක අරගෙන ගියා. ஒரு வாத்திய கருவி எடுத்து மியூசிக் டீமை எடுத்து சென்றான். අරගොල්ලන්ම යුද්ධ කරගත්තා. அவர்களே யுத்தம் பண்ணி கொண்டார்கள். බයිබලයේ සඳහන් කරනවා வேதம் சொல்லுகிறது, එක්කෙනෙක් හරි ඉතුරුන්නේ නැහැ. ஒருவன் கூட மிகுதி இல்லாமல் හැම ඒගොල්ලන්ම සම්ඩු කෙරුවත් அவர்களுக்குள்ளே அவர்கள் சண்டை பண்ணி கொண்டார்கள். එක්කෙනෙක් හරි ඉතුරු වෙන්න ඕනේ. ஒருவர் சரி නමුත් மிகுதியாக එක්කෙනෙක් හරි ඉතුරුන්නේ නැහැ. ஒருவர் சரி மிகுதியாக මක් නිසාද? ஏனென்றால் ඒ යුද්ධය කළේ මගේ දෙවියන් என் වහන්සේ. யுத்தத்தை பண்ணினது அந்த தேவன். මම අද කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ප්‍රශ්න ඔබ බය වෙන්න එපා. உங்கள் பிரச்சனையை பார்க்க ඒ வேண்டாம், ගැන කැළඹෙන්න එපා. அதை குறித்து கலங்க ඔබ வேண்டாம். කැළඹුණ ගාම நீங்கள் கலங்கியதும் ඔබ බය වුණ ගාම நீங்கள் பயந்ததும் ඔබ ගන්නවා நீங்கள் எடுப்பீர்கள், මේක ඔබගේ කියලා. இது உங்களுடையது என்று. පේත්‍රස් பேதுரு යේසුස් වහන්සේ මූද ඇවිදින මොහොතේ இயேசு கடலின் மேலே நடக்கும் பொழுது ඔව් ඇව්වා. அவன் கேட்டான், ස්වාමිනේ கர்த்தாவே මත් ඔබ සමග ඇවිදින්නද කියලා. நானும் மோடி நடக்கவா என்று. උන්වහන්සේ කිව්වා කියලා. அவர் சொன்னார் சரி என்று. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது, පේත්‍රස් මූදෙන් ඔරුවෙන් පැන්නා. பேதுரு படகிலே இருந்து பாய்ந்தான். ඇවිදින්න තිබ්බේ දෙවියන් වහන්සේ. நடக்க வைத்ததோ தேவன். பேதுரு கடலை குதித்தான், கர்த்தர் அவனை நடக்க பண்ணினா. பேதுரு ஒருவன் பெண்ணா திவ்யான் மாச ஒவ்வொரு அவிதில திபு. ஆனா கொஞ்ச நேரத்துல එනම ටික වේලාවකින් பயம் வந்துச்சு. යම් බයක් ඇති වුණා. இப்ப அவன் மூழ்கிறான். දැන් ඔහු ගිලිනවා. ஏன்? මන්ද இப்ப நான் எப்படி நடப்பேன்? දැන් කොහොමද මම இப்ப ඇවිදින්නේ? அவன் நடக்கிறான், දැන් එයා ඇවිදිනවා. மூழ்கினான். ගිලුණා. உங்க வாழ்க்கையில பயம் வந்துச்சுன்னா ඔබගේ ජීවිතේ බය එනවා නම් நீங்க அந்த பிரச்சனைக்கு பொறுப்பு. ඔබ තමයි ඒ ප්‍රශ්නෙට වගකීම යුත්තා. நீங்க கலங்கினீங்கன்னா ඔබ කැළඹෙනවා නම් நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு பொறுப்பு. ඔබයි ඒකට වගකීම යුත්තා. என் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை நான் ஜெயிச்சு கொண்டு போ காரணம் ஆண்டவரே, இது உங்க பிரச்சனை, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. මාගේ ජීවිතේ ආවා වූ සෑම ප්‍රශ්නෙම ජය ගන්නට හේතුව මම කිව්වා ස්වාමිනී මේ ඔබගේ ප්‍රශ්න ඔබ බලා
ගන්න. இந்த மாலை நேரத்தில் கத்து உங்களை பார்த்து சொல்றார். මේ සවස් කාලේදී දෙවියන් වහන්සේ ඔබ දෙස நான் බලලා කියනවා. தீர்க்கதரிசனமா சொல்றேன். මම අනාගත පණිවිඩයක් இன்னைக்கு කියන්නම්. வெள்ளிக்கிழமை අද සිකුරාදා. இன்னும் 4 நாட்களுக்குள்ள තවත් දවස් 4කින් உங்க பிரச்சனை நீங்கும். ඔබගේ ප්‍රශ්න ඉවත් වෙයි. எல்லாம் நீங்கும். සියල්ල ඉවත් වෙයි. எல்லாம் நீங்கும். සියල්ල ඉවත් වෙයි. நீங்க கவலைப்படக்கூடாது. ඔබ කැළඹෙන්න අවශ්‍ය நீங்க නැහැ. கலங்க கூடாது. ඔබ කැළඹෙන්න අවශ්‍ය நீங்க නැහැ. யோசிக்க கூடாது. ඔබ කල්පනා உங்க කරන්න பிரச்சனை கத்தக விடுத்து வைங்க. ඔබගේ ප්‍රශ්නේ ආண்டවරේ, තුමාට ස්වාමිනේ நான் இதை யோசிக்க இது ஏன் பிரச்சனை இல்ல. මේක කල්පනා කරන්න මේක මගේ ප්‍රශ්නයක් නෙවෙයි. இது ஏன் பிரச்சனை இல்ல. මේක මගේ ප්‍රශ්නයක් இது නෙවෙයි. ஆண்டவரே, இது உங்க பிரச்சனை. ස්වාමිනේ මේක ඔබේ இது ප්‍රශ්නයක්. உங்க பிரச்சனை ஆண்டவரே. මේක ඔබේ ප්‍රශ්න ස්වාමිනේ. இதை உங்க கையில கொடுத்துட்டேன். මේක ඔබගේ දායතන දෙනවා. Hallelujah. හalleluya. போன வீக் 2 நாளைக்கு முத இந்த போட்டோகாப்பி மெஷினை ரிப்பேர் பண்ண ஒரு ஆள், சர்வீஸ் பண்ண ஒரு ஆள் வந்தார். මේ දවස් දෙකකට ප්‍රථමේ මේ ෆොටෝකෝපි මැෂින් එක රිපෙයාර් කරන්න සර්විස් කරන්න කෙනෙක් ආවා. அதில் ரொம்ப டஸ்ட்டு, ரொம்ப குழப்பம் இருந்துக்கு. ඒක උඟක් කැළඹිලි ඒ වගේම උඟක් දූවිලි තිබිලා තියෙනවා. அவன் பேக்கை போட்டு வந்தான். එයා ඒක බෑග්යක් දාගෙන ආවා. அவன் ஏதோ பண்ணி கொண்டு இருந்தான். දැන් මොනවද කරාගෙන හිටියේ? நானும் 2 நிமிஷம் இப்படி எட்டி எட்டி பார்த்தேன், இவன் என்ன பண்ணுறான். මම තිබිලා විනාඩි දෙකක් බලුවා මෙයා මොනවද කරන්න කියලා. பிந்தி எனக்கு மனசுல சொல்லுது, ඊට පස්සේ මගේ මනසට කියනවා இது ஒண்ட ஜாப் இல்லதான்டா, මේක ඔයාගේ වැඩ නෙමෙයිනේ. நீ போய் சும்மா ஆஃபீஸில் கடை. ඔයා ගිහිල්ලා ඔෆිස් එකේ ඉන්න. அதோட நான் விட்டுட்டேன். එහෙමම මම ඒක අත්හැරියා. பிந்தி வந்து பார்க்குறேன், ඊට පස්සේ ඇවිල්ලා බලනවා எல்லாம் சரியாக்கு. ඔක්කොම හරියට තියෙනවා. இது எப்படி நடக்குது, මේ කොහොමද වෙන්නේ? இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. මේක අපිට අවශ්‍ය නැහැ. கடல் எப்படி பிரியுன்னு யோசிக்காத, அவர் பிரிப்பா. මූද කොහොමද දිබහ වෙන්නේ කියන එක ඔබ කල්පනා කරන්න එපා. එතුමා දිබහ කරයි. ஆமென். ආමේන්. சங்கீதம் 46:10 சொல்லுது, ගීතවලිය 46:16 කියනවා. நீங்கள் அமர்ந்திருந்து ඔබ நானே නිස්සල වී கத்தர் நடந்து கொள்ளுங்கள். ඔබ නිස්සල වී මම දෙවියන් වහන්සේ කියලා ඔබ දැනගන්න. நீங்கள் அமர்ந்திருந்து ඔබ නිස්සල වී வச்சனே தானே கீதாவலியா 46:10, நீங்கள் அமர்ந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். ඔබ නිස්සල වී මහා දෙවියන් වහන්සේ බව ඔබ දැනගන්න. நீங்க அமைதியாங்க, ඔබ නිස්සල වෙන්න. அவர் எல்லாம் செய்வார். එතුමා සියල්ල කරයි. எல்லாம் செய்வார். එතුමා සියල්ල කරයි. எல்லாம் சரியாக்கிவார். ඔක්කොම හරි කරයි. பேதுரு போய் சொன்னா, இயேசுவே පේතෘස් කියලා කිව්වා යේසුනි நாங்க மடிந்து போறோம். අපි මැරෙන්නට යනවා. அவர் ஏழுமனாக, එතුමා නැගිට්ටා. அவர் ஏழுமனாக. එතුමා නැගිට්ටා. எப்ப நீங்க කොයි මොහොතේ ஆண்டவரே, ස්වාමිනේ இந்த பிரச்சனை உங்கடன்னு මාගේ சொல்லுங்க, ප්‍රශ්නේ ඔබට කියා කියනවාද? அவர் எழும்புவார். එතුමා නැගිටේ. இன்றைக்கு அவர் உங்களுக்காக எழும்புவாங்க. අද ඔබ උදෙසා இன்னைக்கு உன் குடும்பத்துக்காக எழும்புவாங்க. පෞල් දෙසා இன்னைக்கு உன் ஊழியத்துக்காக எழும்புவாங்க. ඔබගේ සේවය දෙසා இன்னைக்கு உன் නැගිටිනවා. சபைக்காக எழும்புவாங்க. ඔබගේ සමාජ දෙසා නැගිටිනවා. யுத்தத்தை கத்தர் செய்ய போகிறார். යුද්ධයේ දෙවියන් වහන්සේ இந்த කරන්නේ 4 நாட்கள் මේ දවස් 4 இந்த சர்ச்சில் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. චර්ච් එකේ බොහෝ ආස්කම් நான் மறுபடியும் சொல்லுறேன், මම නැවත කියන්න வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வர அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நடக்கும். සිකුරාදා චර්ච් එකේ ඉන්නව හැම කෙනාටම ආස්කමක් සිදු වෙයි. வீட்டுல இருந்து வர நேரத்திலே ඔබ මේ එනකොටදී எனக்கு அற்புதம் நடக்கணுமா, මට ආස්කම් සිදු වෙයි அற்புதத்தை කියන්න செய்வா. ආස්කම කරයි. 2 கைகளை எடுத்து சொல்லுங்க, දැත් ඔතවා කියන්න ஆண்டவரே ස්වාමිනී இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. මේ යුද්ධය මගේ නෙවෙයි. நீங்க உங்க வாயத்திலிருந்து சொல்லுங்க, ඔබගේ මුඛේ විරුද්ධ ஆண்டவருக்கு කියන්න கேட்க சொல்லுங்க, දෙවියන් වහන්සේට ඇහෙන කියන්න உள்ளத்திலிருந்து சொல்லு. ඔබ මුඛේ විරුද්ධ කරන எதுண்ட කියන්න யுத்தம்? මොකද්ද ඔබගේ යුද්ධය? குடும்பத்துல பிரச்சனையா, පවුලේ ප්‍රශ්නද? ஊழியத்துல பிரச்சனையா, සේවයේ ප්‍රශ්නද? ஊழியத்துல வளர்ச்சி இல்லையா, සේවයේ වර්ධනයද? சபையில பிரச்சனையா, සමාජ ප්‍රශ්නද? ஓ வீட்டுல பிரச்சனையா, ගෙදර ප්‍රශ්නද? வியாபாரத்துல பிரச்சனையா, ව්‍යාපාරේ ප්‍රශ්නද? ஆண்டவரே ස්වාමිනේ இந்த மனிதனால எனக்கு பிரச்சனை, මේ මනුස්සයන්ගේ මට அதை ප්‍රශ්න. உங்க கையில ஒப்பு கொடுக்க. ඒක ඔබගේ දායක. அவனோட பிரச்சனை எனக்கு இல்லப்பா, ඔව් සමග මට ප්‍රශ්න அந்த නැහැ. பிரச்சனை உங்கட. ඒ ප්‍රශ්නේ ඔබගේ. இந்த 4 நாளுக்குள்ள මේ දවස් அந்த 4 அற்புதம் நடக்க போகுது. ආස්කම් සිදුවන්න. என்னுடைய புள்ளட ஸ்கூல் ஃபீஸ் මගේ දරුවගේ ස්කූල් ෆීස් அது එක. என் பிரச்சனை இல்ல, මගේ ප්‍රශ්න නෙවෙයි. அது உங்க பிரச்சனைப்பா, ඒක ඔබේ ප්‍රශ්නය. உங்க பிரச்சனை. ඔබේ ප්‍රශ්නය. இந்த வீட்டு வாடகை මගේ නිවාස කුලිය. அது என் பிரச்சனை இல்ல, ඒක මගේ ප්‍රශ්නයක් அது නෙවෙයි. உங்க பிரச்சனை. ඒක ඔබේ ප්‍රශ්නය. இந்த பிசினஸ் මේ බිස්නස් என் එක பிரச்சனை இல்ல, මගේ ප්‍රශ්නය. இது உங்க பிரச்சனை. ඔබගේ ප්‍රශ්නය. கர்த்தர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ என் கையில வந்ததெல்லாம் அற்புதமாய் மாறும். මාගේ දෑතට අප සියල්ල ආස්කමින් ඉවර වෙයි. அது தண்ணியா இருக்கலாம், ඒක වතුර වෙන්න அது පුළුවන්. 5 அப்ப 2 மீனா இருக்கலாம், ඒක රොටි පායි මාළු දෙක எல்லாம் அற்புதமாய் மாறும். ඔක්කොම ආස්කමින් அது සිදුවෙයි. குருடனா இருக்கலாம், ඒක අන්ධයෙක් වේවා. குஷ்டரோகியா இருக்கலாம், குஷ்டரோகியா ඒක இருக்கலாம், කුෂ්ඨරෝගියෙක් වෙන්න පුළුවන්. ஆனா அற்புதமாய் மாறும். ඒක ආස්කමින් ஆண்டவரே සිදුවෙයි. அற்புதம்
செய்வீராக. එවිට ආස්කම් කරන්න. இயேசுவின் நாமத்தினாலே இயேசு வாழ்த்துக்கு நீங்க நாமம். 2 கைகள் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது උතුවා ගන්න මොහොතේ இந்த 2 நிமிட ஜெபம் வல்லமையானது මේ විනාඩි දෙකේ යාඥා බලවන්තයි. நம்பிக்கையோடு இருங்க. අදයිලෙන් ඉන්න. என் இயேசுவின் நாமத்தில் මගේ යේසුස්ගේ නාමයෙන් இயேசு ஸ்வான்ஸ்ගේ බලවන්ත නාමය යේසු ක්‍රිස්තුவின் வல்லமை நாமத்தில் ඔබගේ නාමය ප්‍රකාශ කරන මොහොතේ உம்முடைய நாமத்தை அறிக்கையிடும் பொழுது ආස්කම් සිදුවේ. அற்புதங்கள் நடக்கும். මේ කන්ද දෙස බලලා இந்த மலையை பார்த்து ඔබ කිව්වා நீங்கள் මම சொன்னீர்கள் මේ රාත්‍රී කියනවා நான் இந்த இரவு මේ சொல்கிறேன் වේදිකාවේ இந்த மேடையிலே මේ පල්ලෙයා කීනේ ඉන්නව අයගේ ඉරගෙන සෑම ජනතාවනේ ලෙඩක්ම எல்லா வியாதிகளும் සෑම පවුල් ප්‍රශ්න எல்லா குடும்ப பிரச்சனை සෑම පුද්ගලික ප්‍රශ්න எல்லா தனிப்பட்ட பிரச்சனை සෑම ව්‍යාපාර ප්‍රශ්න எல்லா வியாபார பிரச்சனை සෑම රැකියා ප්‍රශ්න எல்லா தொழில் பிரச்சனை යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ණය ප්‍රශ්න විරුද්ධව යාක්ෂා කරනවා. அதன் பிரச்சனைக்கு எதிராக ஜெபிக்கிறேன். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දරුවන්ගේ අකීකරුකම பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை දෙමාපියන්ගේ වැරදි ජීවිත பெற்றோர்களுடைய தவறான வாழ்க்கை, යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඉවත් වේවා කියලා මාන කරනවා. நீங்குவதாக என்று கட்டளையிடுகிறேன். මේකේ අදවතර වේදන ඇති කරන දේ இவர்கள் இதற்கு வேதனை உண்டு பண்ணுகிறார். ඉවත් වී நீங்கி ඕ සතුට ලැබේවා. மகிழ்ச்சி கிடைப்பதாக, සන්තෝෂය ලැබේවා. சந்தோஷம் கிடைப்பதாக, සමාදාන ලැබේවා. சமாதானம் கிடைப்பதாக. මේ දවස් 7ම இந்த 7 நாட்களும் මොවුන් ප්‍රීතිමත් වෙන පිණිස மகிழ்ச்சியாயிருக்கும். දිනපත ඔබ ආස්කම් කරන්න. ஒவ்வொரு நாளும் අற்புதம் මොවුන්ගේ செய்யும். ප්‍රශ්න වලට විසඳුම ලැබේවා. இவர்கள் பிரச்சனைக்கு பதில் මොවුන්ගේ கிடைப்பதாக. ස්ථාවරය උසස් වෙන්න இவர்கள் අවශ්‍යයි. நிலை உயர வேண்டும். මෑන්ගේ ජීවිත දියුණු වෙන්න අවශ්‍යයි. இவர்கள் வாழ்க்கை முன்னேற මොවුන්ගේ வேண்டும். රැකියා ආශිර්වාද වෙන්න இவர்கள் අවශ්‍යයි. தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். මොවුන් දවස් 4ට இவர்கள் 4 நாட்களிலே පියවර 4ක් උසස් වෙන්න අවශ්‍යයි. 4 படிகள் உயர வேண்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මා දකිනවා. நான் මේ காண்கிறேன். ඉන්නව සෙනග විශාල සෙනගක්. இங்கு இருக்கிற ஜனக்கூட்டம் பெரிய අද கூட்டம். ඔබගේ ඉදිරියේ පඩිපෙළ තියෙනවා. உங்களுக்கு முன்பதாக படிகள் ඔබේ இருக்கிறது. පඩිවල ඇවිදිනවා. நீங்கள் அந்த படிகளிலே ඔබ நடக்கிறீர்கள். හිතන්න நீங்கள் ඔබගේ நினைக்கிறீர்கள். ජීවිත පඩි උඩ යනවා. உங்கள் வாழ்க்கை படி ඔබගේ ව්‍යාපාර උසස් වෙනවා. உங்கள் வியாபாரம் ඔබගේ உயர்கிறது. ආත්මික ජීවිත උසස් වෙනවා. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை දෙවියන් உயர்கிறது. සුභාකව தேவன் அநேக අනිත් ස්ථාවරයට ගෙනියනවා. அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் උසස්කම ලැබේවා. உயர்வு கிடைப்பதாக, උසස්කම ලැබේවා. உயர்வு கிடைப்பதாக, ආශිර්වාද ලැබේවා. ஆசீர்வாதம் கிடைப்பதாக. ආශිර්වාද කරනවා. நான் ආசீர்வதிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් සභාව සබ්ලේ. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே. ආමේන්. ஆமென். Hallelujah. ஹalleluya. ආමේන්. ஆமென்.